வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் காலை 8 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் தலைப்பு செய்தி, ஆடி கிருத்திகை பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்றைய சூழ்நிலையில பள்ளிகள், நேற்றைய சூழ்நிலையில பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, நம்முடைய தமிழ்நாட்டின் மிக மிக முக்கியமான அணையும் மிகப்பெரிய அணையுமாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை தனது முழுமையான கொள்ளளவான 120 அடியை பார்த்தீங்கன்னா எட்டி இருக்கிறது. 540 நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஸோ உண்மையிலேயே இது ஒரு பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். தரவே மாட்டது சொன்ன தமிழ்நாட்டிற்கு தண்ணியை திறந்துவிட்டு லட்சக்கணக்கில் பாய்ந்து மேட்டூரே நிரம்பியது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட 51,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட விட்டது. ஸோ அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா, பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரத்தில் தொடர்புடைய கல்லூரிகள் தவறு செய்து இருந்தால் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமாக இருக்கக்கூடிய RN ரவி உத்தரவை விட்டிருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, பொறியியல் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேற்று முடிவடைந்த நிலையில் பொது பிரிவினருக்கான இணையவழி கலந்தாய்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா, இது 3 சுற்றுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு இன்னொன்று, மேட்டூர் பற்றி சொல்லிட்டு இருக்கும் போது, மேட்டூரில் இப்போ எந்தெந்த அளவுக்கு வாட்டர் வந்துட்டு இருக்கோ ஸோ அதே அளவுக்கு வாட்டர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா டேம் ஃபுல்லாயிருச்சு. ஸோ வர தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுட்டு நிரம்பி ஒழியில் அணைக்கு பாதுகாப்பு இருக்காதுன்றதுனால அணையின் பாதுகாப்பு கருதி ஒட்டுமொத்தமான தண்ணியுமே அப்படியே எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக 1 லட்சத்திற்கு மேல் காவிரியில் பாய்ந்தோட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மீண்டும் ஆளுநர் பதவி கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய சிவகங்கை காங்கிரஸுடைய MP கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, இன்று முதல் தமிழகத்தில் மீண்டும் வெப்பசலன மழை அதிகரிக்கும். அடுத்த ஒரு வாரத்திற்கு பெரும்பாலான பகுதிகளில் வெப்பசலன மழை பொழியக்கூடும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது போல் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க